இப்போ ஸ்ரீரங்கநாதருக்கும் நீங்க பத்மநாப சுவாமியும் நீங்க போட்டோஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறதே வந்து அந்த கையோட அமைப்பு தான். ஸ்ரீரங்கநாதர் தலையில வச்சிருப்பாரு, இங்க பத்மநாப சுவாமி கைய கீழே வச்சிருப்பாரு. பட் இது போன்ற ஒரு சிலை உலகத்துல வேற எங்கேயுமே இல்ல. ஸ்ரீரங்கநாதர் கோவிலோட பெருமாள் எப்படி யூனிக்கா இருக்காங்களோ அதே மாதிரி இந்த கோவில்ல இவர் யூனிக்கா இருக்காங்க. அதே மாதிரி இந்த கோவில்ல இருக்கிற மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, பொதுவாகவே நம்ம கோவில் கருவறையில பார்க்கும்போது இங்க இருந்து டைரக்டா நம்ம சாமியை பார்க்க முடியும். ஆனா பத்மநாப சுவாமி கோயில அது நடக்கவே நடக்காது. பெருமாளுக்கு முன்னாடி 3 தூண்கள் இருக்கும். முகம், மார்பு, கால், இது மட்டும் தான் நமக்கு தெரியும். மிச்சது 3 தூண்களால் அது மறைக்கப்பட்டிருக்கும். இப்ப இவ்வளவு மர்மம் இருக்கும் போது இந்த கோவில்ல பிஏ கடைசியா திறந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரே கொஸ்டின் தான். பிஏ திறக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனா இதுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. அதாவது இந்த கதவுகளை திறந்தே ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் பெட்டிஷன் போட்டவர் இப்போ உயிரோடையே கிடையாது. இது கேட்கும் போது எவ்வளவு ஷாக்கா இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் திறக்கும் போதே அவ்வளவு வார்னிங் கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் காரணமா யாரு இருந்தீங்களோ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் செத்து போவாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜ குடும்பம் எப்படி வார்னிங் கொடுத்தாங்களோ அதே மாதிரி யார் பெட்டிஷன் போட்டாரோ அவரும் வந்து மர்மமான நோயில இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி அந்த விஷயத்துல ஒர்க் பண்ண ஒரு சில பேரோட குடும்பத்தினர், அதாவது அவங்க அம்மாவே இறந்துருக்காங்க. அதாவது நல்லா இருந்த குடும்பம் இப்படி சம்பந்தமே இல்லாம நோய்வாய்ப்பட்டு இறந்து போகுது. அப்ப நிஜமாவே இந்த கோவிலுக்குள்ள என்னமோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு கவர்மெண்ட் அதுக்கப்புறம் திறக்கவே இல்லை.